இந்துக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள்கிட்ட இருக்கும். அவன் திருப்பதிக்கு போயிட்டு வருவான், பழனி திருப்பதிலாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்த உடனே லட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம இதில் கொஞ்சம் வாங்காதது இருக்குது, கொஞ்சம் வாங்குறதும் இருக்குது. லட்டு மேலே உள்ள பாசத்தில் சோத்திரத்தோட எதை வேணால் பூசிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் கொஞ்சம் கர்த்தருக்கு வைராக்கியமா, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அவன் அடுத்த வருஷம் திருப்பதி போயிட்டு வருவான். சொல்லுவான், நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பதி போயிட்டு வருவான். வரும்போது பார்த்தா உங்களுக்கு ஒரு லட்டு எடுத்துன்னு வருவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? இது மேலே வாங்கலை, உங்களுக்காக நான் கீழே வாங்கினேன். அவன் திருப்பதிக்கு போன இடத்துல உன்னை நினச்சிருக்கிறான் பாரு. அவன் ஐயோ இவங்க சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்கும்போது எவ்வளோ பாசம் நம்ம மேலே இருக்குது பாருங்க. அவன் வச்சிருக்கிற லட்டை விட நீ வைத்திருக்கிற தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவன். அவன் ஆத்மாவுக்கு தேவையானவர். என்னைக்காவது உனக்கு யோசனை வந்துச்சா இவனுக்கு அதை கொடுக்கணும்னு? நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. நீங்கள் போட வேண்டிய விதையை போடுங்க, தண்ணீரின் மேலே போடுங்க, ஒரு நாள் அது நிச்சயம் பலன் கொடுக்கும். இந்துக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள்கிட்ட இருக்கும். அவன் திருப்பதிக்கு போயிட்டு வருவான், பழனி திருப்பதிலாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்த உடனே லட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம இதில் கொஞ்சம் வாங்காதது இருக்குது, கொஞ்சம் வாங்குறதும் இருக்குது. லட்டு மேலே உள்ள பாசத்தில் சோத்திரத்தோட எதை வேணால் பூசிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் கொஞ்சம் கர்த்தருக்கு வைராக்கியமா, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அவன் அடுத்த வருஷம் திருப்பதி போயிட்டு வருவான். சொல்லுவான், நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பதி போயிட்டு வருவான். வரும்போது பார்த்தா உங்களுக்கு ஒரு லட்டு எடுத்துன்னு வருவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? இது மேலே வாங்கலை, உங்களுக்காக நான் கீழே வாங்கினேன். அவன் திருப்பதிக்கு போன இடத்துல உன்னை நினச்சிருக்கிறான் பாரு. அவன் ஐயோ இவங்க சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்கும்போது எவ்வளோ பாசம் நம்ம மேலே இருக்குது பாருங்க. அவன் வச்சிருக்கிற லட்டை விட நீ வைத்திருக்கிற தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவன் ஆத்மாவுக்கு தேவையானவர். என்னைக்காவது உனக்கு யோசனை வந்துச்சா இவனுக்கு அதை கொடுக்கணும்னு? நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. நீங்கள் போட வேண்டிய விதையை போடுங்க, தண்ணீரின் மேலே போடுங்க, ஒரு நாள் அது நிச்சயம் பலன் கொடுக்கும்.